ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பாரம்பரியமான ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பொரி அரிசி உருண்டை. இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்நாக்ஸுன்னு நம்ம சொல்லலாம். இது மறந்து போன ஒரு ஸ்நாக்ஸுன்னு நம்ம சொல்லலாம். நம்ம பொரி அரிசி வச்சு தான் ஒரு உருண்டை இப்போ ரெடி பண்ண போகிறோம். நல்லா ஹை அயன் கண்டென்ட் நிறைந்தது இது. இங்கே பாருங்கள், இப்போ நான் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது நார்மலாக நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசி தான். இப்போ இதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்ம இதை வறுத்து எடுத்துக்கிடணும். நம்ம பொரி அரிசியை வறுக்கும்போது எந்த அளவுக்கு வாசமாக வரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலேயே நல்லா வெல்லம், வேர்க்கடலை, தேங்காய் பூ அதெல்லாம் போட்டு செஞ்சு கொடுக்கும்போது எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சி பார்த்துக்கோங்க. அதனால் நான் இன்றைக்கி இப்படி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக உங்கள் கூட ஷேர் பண்ணியதை ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படியே கையை நீங்கள் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படின்னா தான் ஒன்று போல் எல்லா பக்கமும் நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரும். இது செய்கிறதுக்கு ஸ்டவ் கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 3 மினிட்ஸ் ஆகும். அது வரை வெயிட் பண்ணலாம். பாருங்கள், அரிசி இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும், நல்லா இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதையும் இது கூடயே போட்டு லேசாக சூடுபடுத்திக்கலாம். அப்படி சூடுபடுத்திட்டிங்கன்னா அந்த ஏலக்காய் நல்லா பவுடர் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதையும் இதில் போட்டு லேசாக வறுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதே கடாயை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிடணும். ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் அப்படியே சின்ன சின்ன பீஸஸாக அப்படியே ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணலாம். நான் இப்போ இதை வறுத்துட்டு அந்த அரிசி கூடயே போட்டு பவுடர் பண்ண போகிறேன். இது ரொம்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த அரிசியும் ஃபைனாக பவுடர் ஆகிறதுக்கு இதெல்லாம் ஒன்றா போட்டு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் ஃபைனாக பவுடர் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இது இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் இப்போ ஜஸ்ட் இதை லேசாக சூடுபடுத்திக்கிடுவோம். அதனால் ஜஸ்ட் இதை 1 நிமிஷம் வறுத்தாலே நமக்கு போதும். இப்போ இது இந்த அளவுக்கு வறுபட்டாலே போதும், லேசாக சூடேறினா போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி மறுபடியும் அந்த கடாயை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அப்படின்னா தான் இது நம்ம 10 நாள் வச்சு சாப்பிட்டாலும் இது கெட்டு போகாமல் இருக்கும். மீதி எல்லாமே நமக்கு கெட்டு போகக்கூடாத பொருட்கள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தேங்காயில் உள்ள அந்த ஈரப்பதம் போகக்கூடிய அளவுக்கு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிடணும். ஆனால் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். நம்ம 1 கப் அரிசிக்கு 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன், நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது எந்த பாகுபதமும் நம்ம செக் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நல்லா உருகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அப்படி கையில் தொட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் பிசு பிசு தன்மை இருக்கும் பாருங்கள். அந்தளவுக்கு இந்த பாகு வெல்லம் நம்ம ரெடி பண்ணால் போதும். இப்போ அது வர வெயிட் பண்ணலாம். அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இது நல்லா கொதிக்க விட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகியிருக்கு. இப்போ இதை இப்படி எடுத்துகிட்டு லேசாக தொட்டு பாருங்கள். தொட்டு பார்த்திங்கன்னா இப்போ கையில் நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்குது. இப்படி இருந்தாலே போதும். எந்த கம்பி பதவும் நம்ம செக் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது நம்ம அந்த அரிசி எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வறுத்து வச்சுருந்த தேங்காய் பூ இருக்குது பாருங்கள், அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுலேயே கொஞ்சமாக நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு நெய் ஊற்றணும்னு அவசியமே இல்லை. இருந்தாலும் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டோம்னா நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நான் வெள்ளைப்பாகு கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருக்கேன். ஆற விட்டதுக்கப்புறம் இதில் ஒன்றா கலந்து நம்ம நல்லா ஒரு உருண்டை மாதிரி பிடிக்கணும். நம்ம மிக்சியில் பொடி பண்ணும்போதே அவ்வளோ ஒரு சூப்பராக நல்லா ஒரு வாசமாக இருக்குது. பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்கும். இங்கே பாருங்கள், இது நல்லா இப்படி எல்லாத்தையுமே கலந்து விட்டுருங்க. இப்போ வெள்ளைப்பாகு ஓரளவுக்கு ஆறி இருக்குது. இப்போ இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம்.
ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து பார்ப்போம். ரொம்ப வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடாதீங்க. கொஞ்சம் நம்ம பிடிச்சி வைக்கும்போது கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி பிடிச்சி வச்சாதான் நம்ம வந்து மறுநாள் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் வந்து ஸ்டவ் எதையுமே ஆன் பண்ணலை, சும்மா அப்படியே தான் வச்சு இதை வந்து மிக்ஸ் பண்ணுதேன். இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இதில் வந்து வெள்ளைப்பாகு வந்து ஆட் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு செய்யும்போது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கும்போது நல்லா வந்து ட்ரையாக இருக்கும். இங்கே பாருங்கள், அனிமியா பேஷண்ட்ஸ்க்கு டெய்லி இது மாதிரி ஒன்று செஞ்சு கொடுங்க. ஒன்று சாப்பிட்டாலே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அரிசியும் வேர்க்கடலை இல்லைன்னா முந்திரி பருப்பு அதையும் வந்து ஈக்குவலான அளவு எடுத்துக்கோங்க. அப்படின்னா நமக்கு வந்து அயன் கண்டென்ட் வந்து நல்லா சீராக நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்கே பாருங்கள், எனக்கு கொஞ்சம் வந்து வெள்ளைப்பாகு தேவைப்படுது, அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். அளவுக்கு வெள்ளைப்பாகு வந்து இருந்தால் போதும். நான் வந்து கையில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் தடவியிருக்கேன். நெய் தடவிட்டு இப்போ இது வந்து கை பொறுக்கிற சூடு வந்தோடனே இதை வந்து அப்படியே வந்து ஒரு உருண்டையாக பிடிச்சி வச்சுருங்க. இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நம்ம வந்து அரிசியும் வேர்க்கடலை இல்லைன்னா முந்திரி பருப்பு இல்லைன்னா உங்கள் வீட்டில் வந்து இது ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் வந்து பொரிக்கடலை கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து போட்டு செய்யும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அதுவும் வந்து வெல்லமும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், தேங்காய் பூ எல்லாமே வந்து ஒரு ஹெல்த்தியானதாக நம்ம செஞ்சுருக்கோம். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக முழுன்னு அருமையாக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய பொரி அரிசி உருண்டை பாரம்பரியமான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி. இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.